தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2வது வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதாக பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு வரும் 65 நாட்கள் மட்டுமே உள்ளதால் பாஜக நிர்வாகிகள் களப்பணியில் தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்று வரும் பாஜக மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய BL சந்தோஷ் இதனை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 2வது வாரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதாகவும் பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் கூறியிருக்கிறார். தேர்தலுக்கு வரும் 65 நாட்கள் மட்டுமே உள்ளதால் பாஜக நிர்வாகிகள் களப்பணியில் தீவிர காட்ட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். விவரங்களை செய்த ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். பாஜக தலைமையகமான கமலாலயத்திலே அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் கூட்டம் ஒரு உள்ளரங்க கூட்டமாக நடைபெற்றது. அதிமுக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த கூட்டத்திலே எதிர்பார்க்கப்பட்டதை போன்று பாஜகவின் தேசிய தலைமையின் சார்பில் வந்திருக்கக்கூடிய அந்த கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் BL சந்தோஷ் பல்வேறு அறிவுரையை தமிழக பாஜக நிர்வாகிகளுக்கு வழங்கியிருக்கின்றார். அதுவும் குறிப்பாக நாள் குறிப்பிட்டு BL சந்தோஷ் ஒரு சில கருத்துக்களை நிர்வாகிகளிடையே சொல்லி இருக்கின்றார். அதன் அடிப்படையிலே தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 65 நாட்கள் தான் இருக்கும் என்ற தகவலை BL சந்தோஷ் தன் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இன்று சொல்லி இருக்கின்றார். ஏப்ரல் 15ஆம் தேதி அளவிலே தமிழகத்திற்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடும் என்கின்ற தகவலையும் BL சந்தோஷ் கூறியிருக்கின்றார். பாஜகவினுடைய தேசிய தலைமையின் மிக முக்கிய முகமாக இருக்கக்கூடிய BL சந்தோஷிடமிருந்து இந்த தகவல் வரப்பெற்றிருக்கின்றது. அதன்படி அடுத்த ஒரு 65 நாட்கள் தமிழகம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது. எனவே பாஜகவினுடைய நிர்வாகிகள் அடுத்த 65 நாட்களுக்கு தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை இன்று BL சந்தோஷ் வழங்கியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில மூத்த நிர்வாகிகளை குறிப்பிட்டும் சில கருத்துக்களை BL சந்தோஷ் கூறியிருக்கின்றார். செய்தியாளர் சந்திப்பில் மட்டுமே அதீத ஆர்வம் காட்டக்கூடாது, களப்பணியிலும் ஆர்வம் காட்ட வேண்டும். ஏற்கனவே சில முக்கிய தலைவர்களை பாஜக தமிழகத்திற்கு அடையாளப்படுத்தி விட்டது. அவர்கள் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. பாஜக முகத்தை கொடுத்து விட்டது. அடுத்தடுத்த தலைவர்களை நீங்கள் உருவாக்க வேண்டும். எனவே நீங்கள் தொகுதிகளுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கென ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளராக செல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை யாரெல்லாம் அங்கே தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, மாவட்ட அரசியல் செய்கின்றார்களோ, அவர்களை முன்னிலைப்படுத்துங்கள். அவர்களை செய்தியாளர் சந்திப்பிலே பேசச் சொல்லுங்கள். நீங்கள் அருகில் நின்று கொள்ளுங்கள். எனவே தொடர்ந்து நீங்கள் உங்களை மட்டுமே முதன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதற்கான கட்சி அல்ல பாஜக என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை மூத்த நிர்வாகிகள் மையமாகிட்டு BL சந்தோஷ் சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பொறுப்பாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 70 பேர் பங்கேற்றிருந்தார்கள். அந்த தேர்தல் பொறுப்பாளர்களிடம் உங்கள் தொகுதியிலே நீங்கள் இருக்கக்கூடிய தொகுதியில் எல்லாம் போட்டியிடுவதற்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுகின்றார்களா என்ற ஒரு தகவலை கேட்டிருக்கின்றார். அதில் ஒரு 7 பேர் மட்டுமே கையை உயர்த்தி இருக்கின்றார்கள் தேர்தல் பொறுப்பாளர்களிலே. எனவே BL சந்தோஷ் அதையும் குறிப்பிட்டு ஒரு குறைவான எண்ணிக்கையில் தான் கைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். யாரெல்லாம் போட்டியிட போகின்றீர்கள், மூத்த நிர்வாகிகள் எந்த தொகுதியில் போட்டியிட போகின்றீர்கள் என்ற ஒரு தகவல் கூட மற்றவர்களுக்கு தெரியவில்லை. எனவே தீவிரமாக களப்பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு தகவலையும் சொல்லி இருக்கின்றார். 65 நாட்களுக்கு தீவிரமாக பணி செய்யுங்கள். ஏப்ரல் 15 என்ற அளவிலே தமிழகத்திலே சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறக்கூடும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே கூட்டணியிலே கிட்டத்தட்ட 20% இடங்கள் வரை கேட்டுப் பெறுவதற்கான முயற்சியை பாஜக தேசிய தலைமை மேற்கொள்ளும். எனவே கொஞ்சம் கூடுதலான தொகுதிகளை நாம் பெற்று விடுவோம் கூட்டணியிலே என்ற ஒரு நம்பிக்கையையும் BL சந்தோஷ் சொல்லியிருக்கின்றார். 20% தொகுதிக்கு உள்ளாக நமக்கென தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற ஒரு விவரத்தை சொல்லியிருக்கின்றார் BL சந்தோஷ். எனவே பாஜக சார்பிலே நீங்கள் தொகுதி அளவில் களப்பணியை தீவிரப்படுத்த வேண்டும், தீவிரமாக உழைக்க வேண்டும், கூட்டணி கட்சியோடு இணைந்து பணி செய்ய வேண்டும். உட்கட்சி முரண்பாடுகளை மறந்துவிட்டு கூட்டணி கட்சி தலைவர்களை அனுசரித்து உடனடியாக பணிகளை தொடங்க வேண்டும். பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்று மட்டும் நினைக்காமல் கூட்டணி கட்சி போட்டியிட போகின்ற தொகுதிகளிலும் கவனத்தோடு நீங்கள் வேலை பார்க்க வேண்டும். சரிசமமாக அந்த கூட்டணி கட்சிகளின் தொகுதியிலும் உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை BL சந்தோஷ் வழங்கியிருக்கின்றார். அதே நேரம் இந்த தொகுதி பொறுப்பாளர் நியமனம் தொடர்பாக ஒரு சில குழப்பங்கள் இருந்தன என்றாலும் அது பற்றி நீண்ட நேரம் விவாதிக்கவில்லை. அது குறித்து தனிப்பட்ட முறையில் பேசிக் கொள்ளலாம் என்ற தகவலை BL சந்தோஷ் கூறிவிட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த தேர்தல் பொறுப்பாளர் நியமனம், அந்த நியமனத்தின் காரணமாக மூத்த நிர்வாகிகளிடையே எழுந்திருக்கக்கூடிய குழப்பம் குறித்து பெரிய அளவில் இன்று பேசவில்லை. அது குறித்து தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தில் விவாதித்துக் கொள்ளலாம் என்றும், அதே நேரம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளிலே தீவிரமாக பணி செய்யுங்கள். அதிலும் குறிப்பாக
அடுத்த ஒரு 65 நாட்களிலே தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றது. எனவே கூட்டணி கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதி, பாஜக போட்டியிட தொகுதி என்று வேறுபடுத்தி பார்க்காமல் அனைத்து தொகுதியிலும் தீவிரமாக உங்கள் பணியை நீங்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். கடந்த முறையை காட்டிலும் கூடுதல் தொகுதிகளை பெறுவதற்கு தேசிய தலைமை முயற்சிப்பதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 20% தொகுதி, தமிழகத்திலே 234 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ள நிலையிலே 20% தொகுதி அளவிற்கு கேட்டு பெறக்கூடிய வகையிலே தங்களுடைய நகர்வு தேசிய தலைமையிடமிருந்து அதிமுக கூட்டணிக்கு தலைமை வகிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருப்பதாகவும் பிஎல் சந்தோஷ் தெரிவித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.